சைலன்சரோட அந்த பெண்ட் பைப்புக்கான டிசைன் லாங்குவேஜ் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அண்டர் பில்லியில் வந்து அது போகிற மாதிரியான ஒரு டிசைன். எப்படியா இருந்தாலும் ஸ்பீட் பம்பில் அட்வென்ச்சர் பைக் தட்டாது. அது வரைக்கும் சேஃப்டி. இந்த மீன் டைம் சேஃப்டிக்கு நமக்கு அண்டர் பில்லியில் ஒரு கார்டும் அவங்களே ப்ரொவைட் பண்ணுறாங்க பை ஸ்டாக்கில். அதுவுமே ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல விஷயம் தான். அண்ட் ஃபுட் பேக்ஸ் பொறுத்த வரைக்கும் ரப்பரைஸ்டு ஃபுட் பேக்ஸ் தான் ஃப்ரண்ட் அண்ட் ரியர், ஐ மீன் பில்லியன் அண்ட் ரைடர் 2 பேத்துக்குமே. இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ரப்பரைஸ்டு ஃபுட் பேக்ஸாக இருந்தாலும் கியர் ராட்லாம் ரொம்ப ஒஸ்ட்டாக ஃபீல் ஆகுது. ஒரு ரப்பராவது இருந்திருக்கணும். நம்ம பூட்ஸ் போட்டுட்டு ஓட்டுறோம், இல்லை ஐ மீன் செப்பல்லாம் போட்டு பைக் ஓட்டவே முடியாது போல், அந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க. மேபி இந்த பைக்கில் மட்டும் தானா, இல்லை எஸ்ஜியோட எல்லா பைக்லையும் இப்படி தானா அப்படிங்கிறது எனக்கு பெருசாக ஐடியா இல்லை. மேபி இதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச அப்படின்னாலும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் சீட் ஹைட், எஸ் பில்லியன் அண்ட் ரைடருக்கு பொறுத்த வரைக்கும் கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. அண்ட் இந்த பைக்கில் எனக்கு பிடிச்ச விஷயத்தில் இதோட ரைடிங் பொசிஷனும் ஒன்று. பட் ஆனால் அதுலேயும் ட்ராபேக் இருக்குது. அதுவும் என்ன அப்படிங்கிறத ரைடிங் அப்போ சொல்கிறேன். அண்ட் ஓவராலாக பில்லியனுக்கு செட் ஆகுமா அப்படின்னா, மற்ற பைக் ஆட்டிலும் இது கொஞ்சம் பெட்டராக ஃபீல் ஆகும். அந்த மாதிரி தான் எனக்கு தோணுது.